சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி 10வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுஷ்மாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சுஷ்மா. தமிழக அரசு இவர்களின் கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் இருக்கிறது. இது தொடர்பாக இடைநிலை ஆசிரியர்கள் என்ன கூறுகிறார்கள்? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க சுஷ்மா. வணக்கம் திவ்யா. சம ஊதியம் மறுப்பதே அடிப்படை ஊதியமா? சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும். தமிழ்நாடு அரசு தேர்தலில் சொன்ன வாக்குறுதி என்ன செய்தது? 14 ஆண்டுகள் ஊதியம் பிடித்தல் பத்தலையா என்ற முழக்கத்துடன் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இருந்து சிவானந்த சாலை வழியாக சங்கிலி போராட்டத்துல இந்த இடைநிலை ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 10 நாட்களாகவே பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டத்துல இருந்து இடைநிலை ஆசிரியர்கள் ஒன்று கூடி சென்னையை சுற்றி அங்கங்க போராட்டத்துல ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில 1000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு குண்டுக்கட்டாக தூக்கி சென்ற காட்சிகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இருப்பினும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இருந்தால் கூட ஒவ்வொரு முறையும் பேருந்தில் இடைநிலை ஆசிரியர்களை ஏற்றி அந்தந்த கூட்டங்கள் கலைக்கப்பட்டு வந்தது. இது வழக்கமாவே இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது நாளை தமிழ்நாடு முழுக்கவே பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிற நிலையில சம ஊதிய உயர்வு குறித்து தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக கூறியிருந்தது. ஆனால் தற்போது வரைக்கும் தமிழ்நாடு அரசு மௌனம் காண்பிப்பது, எந்தவித பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடாதனால இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்துல ஈடுபட்டு வருகிறாங்க. இன்னுமே அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. இருப்பினும் நாளை பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் இருக்கிறதுனால நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டே தான் இருக்கோம். எங்களுடைய மாணவர் செல்வங்களை பாக்குறதுக்கான ஆசைகள் இருந்தால் கூட தமிழ்நாடு அரசு எந்தவித பதிலும் சொல்லாமல் மௌனம் காண்பிப்பது எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடைநிலை ஆசிரியர்கள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை தமிழ்நாடு அரசு எந்தவித மௌனம் காண்பித்துட்டே இருந்தது தொடர்ந்துச்சு அப்படின்னா சென்னை மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவிலும் இடைநிலை ஆசிரியர்களை வைத்து நாங்க போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினுடைய தலைவர் ராபர்ட் கூறியிருந்தாரு. அதையும் நம்ம கேட்டிருக்கோம். ஒரு பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், மறுபக்கம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், இப்படியாக சென்னை முழுவதுமே ஆங்காங்க போராட்டம் நடந்து வருகிறது. தமிழ்நாடு அரசு எதையுமே கண்டு கொள்ளாம மௌனமாக காண்பிப்பது தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுஷ்மா. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.